ஆர்டிகல் 370 நீங்கள் எடுத்தீங்க, அதனால தான் இந்த இந்த துப்பாக்கி சூடுலாம் நடக்குது. இது மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் என்னத்தை சொல்கிறது? இப்படியெல்லாம் பேசணும். ஒரு தேசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம போயிட்டு பாகிஸ்தானுக்கு நமக்கு பிரச்சனை, அவன் தூண்டி விடுறான் தீவிரவாதிகளை, அவங்க வந்து துப்பாக்கி சூட்டு நடந்து கொள்கிறானா? இதுலேயுமா கேவலமான அரசியலை கொண்டு வருவீங்க? ஒரு நாட்டு இந்த நாட்டில் உட்காந்து இந்த நாட்டில் விளையிற சாப்பாடை சாப்பிட்றீங்களே, செரிக்குமா உங்களுக்கு? நீங்கள்லாம் எப்படி நல்லா இருப்பீங்க? ஒரு தேசப்பற்று இல்லாதவன் மனிதனா? அப்போ 370 நீக்குனாங்கன்னா அதை நீக்கிறதுக்கான இதை கொண்டு அந்த அரசியல் சட்டத்தில் எழுதுனதே வந்து அம்பேத்கர் தானே. அம்பேத்கரை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே. அப்போ இதில் வந்து அம்பேத்கர் வந்து 370 கொண்டு வந்தால் நாட்டுப்பற்றோடு அதை நீக்கணும் வருங்காலத்தில்னு தான் ஜனாதிபதி நினைத்தால் நீக்கலாம்னாரு. அதைத்தான் வந்து பாஜக பண்ணுறாங்க. இதுலேயுமா கேவலமான அரசியலை பேசுவீங்க? இப்போ நீக்கினதுனால தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குங்கிறீங்களே. இதற்கு முன்னால் காஷ்மீரில் துப்பாக்கி சூடு நடக்கவில்லையா? அது சொல்லுங்கள். இந்த ஆர்டிகல் 370 நீக்குவதற்கு முன்னால் எவ்வளவு தீவிரவாத விஷயங்கள் நடந்திருக்கு? எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள்? 370க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதை பேசுவதற்கான நேரமாக இது? போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இதிலேயுமா போய் கேவலமான அரசியலை பேசுவீங்க?